हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हर नमः पार्वती पतये, जानकी कांतस्मरणं सद्गुरुस्वामिनः। सदा बालरूपापि विभ्राद्रिहन्त्री, महादन्तिवक्त्रापि पञ्चास्य मान्या, निधीन्द्रादिमृग्या गणेशाभिधाने, विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं, स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रं, कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं, कौपीनदण्डधरदक्षिणहस्तमीडे, कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं, जटाधरं पार्वतीवामभागं, सदाशिवं रुद्रमनन्तरूपं, चिदम्बरेशं हृदि भावयामि। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां, परस्पराश्लिष्टवबुद्धराभ्यां, नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां, नमो नमः शङ्करपार्वतीभ्यां। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम्, अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। नारायणं पद्मभुवं वसिष्ठं, शक्तिं च तत्पुत्रपराशरं च, व्यासं शुकं गौडपदं महान्तं, गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं, श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च, हस्तामलकं च शिष्यं, तं तोटकं वार्तिककारमन्यान्, अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। यस्य स्मरणमात्रेण नामभक्तिः प्रजायते, तं नमामि यतिश्रेष्ठं, बोधेन्द्रं जगतां गुरुम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं, श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः, अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं, गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। अज्ञानान्तर्गहनपतितानि आत्मविद्योपदेशैः, त्रातुं लोकाने भवदवशिखाताप पापच्यमानानि। मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति, शम्भोर्मूर्तिः चरति भुवने शङ्कराचार्यरूपा। வேதவேத்யனானே பரம கருணாமூர்த்தியானே பரமேஸ்வரன் பூலோகத்தில் வந்து அவதாரிச்சதான ஒரு புண்ணிய தினம் இன்றைய தினம். நாராயணனுக்கு பல அவதாரங்கள் சொல்லப்படுறது, ஆனால் பரமேஸ்வரனுக்கு ஒரே ஒரு அவதாரம் தான். அது ஆதிசங்கர பகவத் பாதாலாக வைசாக சுக்ல பஞ்சமியிலே ஆர்திரா நட்சத்திரத்தில் வந்து காலட்டிங்கிற மகாக்ஷேத்திரத்திலே வந்து அவதரிச்சார். வேதத்துக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணினே சாயனாச்சார் அப்படின்னு சொல்றேன். வித்யாரண்யா
நமः கபர்தினே சவ்யுப்தகேஷாய ச அப்படிங்கிற ஸ்ரீருத்ர வாக்கியத்துக்கு வியாக்கியானம் பண்ற காலத்துல கபர்தி அப்படின்னா ஜடை தலை நிறைய ஜட உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஜடாதரன் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு ஒரு அழகான நாமம். சந்திரகலாதரன், சந்திரச்சூடன், சந்திரசேகரன், ஜடாதரன், கங்காதரன், இதெல்லாம் பரமேஸ்வரனுக்குன்னே உடையதான சிரஸை வர்ணிக்கக்கூடியதான நாமாக்கள். தலை நிறைய ஜட உடையவர், அதனால நமः கபர்தினே சான். அப்புறம் அடுத்த நாம வியுப்தகேஷாய சான், முண்டனம் பண்ணிண்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது. மொட்டையடிச்சின்ற பரமேஸ்வரன். கபர்தி அப்படின்னா புரியறது ஜடாதரன் பரமேஸ்வரன் அப்படிதான் இருக்கா. ஆனா முண்டனம் பண்ணிண்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம்னு வேதம் சொல்றதே எங்க பண்ணிண்டார் பரமேஸ்வரன் அப்படின்னு பாஷ்யம் பண்ணின வித்யாரண்யால் சொல்றதே சொன்னார். சங்கராச்சாரிய ரூபேன அவதரிஷ்யமானாயா அப்படின்னா வேதம் நடந்ததையும் சொல்லும், நடந்துட்டு இருக்கிறதையும் சொல்லும், நடக்க போறதையும் சொல்லும், முக்காலத்தையும் சொல்லக்கூடியது வேதம். மேற்கொண்டு முண்டனம் பண்ணிண்டு ஆசேது ஹிமாச்சலம் காலார நடந்து லோகத்துக்கு அபயம் கொடுக்க வர போறே சங்கராச்சாரியால தான் முன்னாடியே ஸ்ரீருத்ரம் விப்தகேஷாய சா அப்படின்னு சொல்லியிருக்குன்னு பாஷ்யம் பண்ணினா. சங்கராச்சாரிய ரூபேன அவதரிஷ்யமானாயா அப்படின்னா ஒரே அவதார், சிவனுக்கோ ஒரு பிறப்பு அப்படின்னு தமிழிலையும் பாடுவாள். ஒரே பிறப்பு ஆச்சாரியாலாக 2000 சொச்சம் வருஷம் முன்னாடி, சுமார் 2500 வருஷம் கிட்ட நம்ம காஞ்சி மட கணக்குப்படி ஆச்சாரியாளுடைய ஜெயந்தி சொல்லப்படுறது. 2500 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு புண்ணிய தினம். நம்ம நேத்திக்கு நடமாடும் தெய்வமா இருந்த மகாபரிவாள் அடிக்கடி சொல்லுவாள், உனக்கு ஸ்ரீராம நவமி மறந்து போயிடலாம், ஸ்ரீ ஜெயந்தி மறந்து போனாலும் போயிடலாம், சங்கர ஜெயந்தி மறக்கக்கூடாது அப்படின்பா. வியாச ஜெயந்தி, சங்கர ஜெயந்தி இதெல்லாம் மறக்கக்கூடாது. மறந்து போயிடலாம்னா என்ன அர்த்தம்? அது மறக்காதது போல அதுக்கு மேலே இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அப்படி ஒரு பரம உபகாரியாக இருந்துருக்கா நம்ம ஆச்சாரியா. இன்னைக்கு இந்த பீடங்கள்லாம் இருக்கு. சிங்ககிரி, காஞ்சி, பூரி ஜெகநாதம், துவாரகை, பத்ரிகாசிரம் முதலிய பீடங்கள்ல இருந்துட்டு அங்கங்க ஆச்சாரியால் நமக்கு வழி காமிச்சுன்னு இருக்காள். சனாதன தர்மத்தேனால் இதுக்கெல்லாம் மூலமா இருந்தவாள் யாரு? பரமேஸ்வரனே முதல் குரு. தட்சிணாமூர்த்தியாக சனகாதிகளுக்கு உபதேசம் பண்றார் அப்படின்னு மௌனவியாக்கியா பிரகடிதபர பிரம்ம தத்துவம்னு தட்சிணாமூர்த்தி பரமேஸ்வரன் தானே. மௌனமாக இருந்து சின்முத்திரையோடு கூட கைலாசத்தில் கல்லால மரத்தடியில் சனகாதிகளுக்கு சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படிங்கிற பிரம்மபுத்திரா 4 பேர்களுக்கு உபதேசம் பண்றார் அப்படின்னு தட்சிணாமூர்த்தியினுடைய அவசாரம். மௌனமாக இருந்து அப்படி இருந்த பரமேஸ்வரன் களியிலே களி ஜனங்கள் அஞ்ஞானமாகிய இருட்டில் தப்பிக்கிறாளேன்னு பார்த்துட்டு கைலாசத்தை பற்றி பாகவதம் ரொம்ப ஆச்சரியமாக வர்ணிச்சிருக்கு. கைலாச வர்ணனம் வைகுண்டத்துக்கு மேலே சொல்லப்படுறது. வைகுண்டத்தை பற்றி வர்ணிச்சிருக்கு, பிரம்மலோகத்தை பற்றி வர்ணிச்சிருக்கு. ஏன்னா நம்ம போனதில்லையே, பார்த்ததில்லை, அதனால நமக்கு பாகவதம் பரம பிரமாணம். அதில் வைகுண்ட வர்ணனமும் இருக்கு, கைலாச வர்ணனமும் இருக்கு. கைலாச வர்ணனம் அத்தியாச்சரியமாக சொல்லப்படுறது. அந்த வெள்ளி மலையில, பனி மலையில தங்க ரேக்காக இருக்கிற பரமேஸ்வரர். கல்பக விருட்சமே தங்கம்தான். கல்பக விருட்சத்தினுடைய அடியில சொர்ண விக்கிரகமாய் பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறார். திருத கனகநிபம் சாரு பத்மாசனஸ்தம் அப்படின்னெல்லாம் பரமேஸ்வரனுடைய தியானம். மூலே கல்பத்ருமஸ்ய திருத கனகநிபம் சாரு பத்மாசனஸ்தம். அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரன்
கைலாசத்தையும் விட்டார், கல்லால மரத்தடியும் விட்டார், சனகாதிகளையும் விட்டார், தன்னோட மௌனத்தையும் விட்டார். இந்த வேதபாஷ்யம் பண்ணின வித்யாரண்யால் தான் சங்கர விஜயமும் பண்ணியிருக்கார். அவர் தான் பரம பிரமாணம் நமக்கு ஆச்சாரியாளுடைய சரித்திரத்துக்கு. அஜ்ஞானம் தர்கஹன பதிதானே ஆத்ம வித்யோபதேசைஹி. அஜ்ஞானமாகிற காட்டிலே அங்க இங்க சுத்திண்டு நிம்மதி இல்லாத தபிச்சுட்டு இருக்கிற ஜனங்களே, அஜ்ஞானமாகிற காடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லோகத்திலேருந்து சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறதே அஜ்ஞானம்தான். விஷயங்களால சுகத்தை அடைஞ்சுடலாம், சாஸ்வதமான சுகத்தை அடைஞ்சுடலாம்னு ஜீவன் அலையாய் அலையறான். காபி சாப்பிட்டா சுகம், டிஃபன் சாப்பிட்டா சுகம், ஒரு சினிமா பார்த்தா சுகம், அங்கே போனால் சுகம், இங்கே வந்தால் சுகம்னு விஷயங்களில் அலைஞ்சின்னு இருக்கிற அதுதான் அஜ்ஞானம். அது ரொம்ப பெரிய காடு, இருண்ட காடு, அது டார்க் ஃபாரஸ்ட்டுங்கிறாளே. அதெல்லாம் கூட ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு இடத்துல வெளியில் வந்து விடலாம். இந்த அஜ்ஞான காட்டுக்கு குரு வராத பர்யந்தம் வழியும் தெரியாது, வெளிச்சமும் கிடையாது. அதுலேயும் ஒரு குழியில் மாட்டின்னு விட்டான், புதகுழியில். போராத்துக்கு அந்த காட்டில் காட்டு தீயும் பிடிச்சி கொடுத்து, இவன் நடுவு காட்டில் மாட்டின்னு இருக்கானால் சுற்றி பவதவ சிகா தாப பாபச்சியமானான்னு வழியும் தெரியல, காட்டு தீயும் சுற்றி நுடுத்துன்னா அந்த ஜீவன் நிலை எப்பேற்பட்டது. இதை பார்த்துட்டு கைலாசவாசியான பரமேஸ்வரன் திராத்தும் லோகானே, காப்பாத்தனம்ங்கிற ஒரே சங்கல்பம். எப்படி காப்பாத்துறது இந்த அஜ்ஞானிகளான ஜீவகோடிகளேன்னால், ஆத்ம வித்யோபதேசைஹி, ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது தான் ரக்ஷணம். நீ சரீரம் இல்லை, நீ இந்த இந்திரியங்கள் இல்லை, நீ மனசு இல்லை, இதால் அனுபவிக்கிற சுகங்கள்லாம் உண்மையான சுகம் இல்லை. சுகங்கிறதே வேறே, ஆனந்தம்ங்கிறதே வேறே, நீ உன்னுடைய சொரூபமே வேறேங்கிறத ஒரு ஆச்சாரியன் புரிய வைக்காத ஒழிய புரியாது. ஆத்ம வித்யோபதேசைஹி, அந்த ஆத்ம வித்யை உபதேசம் பண்ணே திராத்தும், கரையத்தி விடணும். குழியில மாட்டின்னு இருக்கிறே, காட்டு தீல இருக்கிறே, அடர்ந்த காட்டுல மாட்டின்னு இருக்கிற, வழி தெரியாத இங்கேயும் எங்கேயும் தப்பிச்சுட்டு இருக்கிற ஜீவகோடிகளே, திராத்தும் லோகானே பவதவ சிகா தாப பாபச்சியமானானே. இவனா ஏதானும் ஒரு முடிவு தேடிப்போம்னா, ஒரு வழியை தேடுவோம்னு சொன்னால் அதுவும் மேல மேல அஜ்ஞானத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கு. பவதவ சிகா தாப, மேல மேல இவன் பண்ற முயற்சி இல்லாமல் தாபத்தையே கொண்டு தரது. முக்துவா, இவனை காப்பாத்தனம்னு தன்னுடைய நியமமான மௌனத்தை கூட விட்டுட்டு, முக்துவா மௌனம் வடபிடபினோ மூலத்தோ நிஷ்பதம் தீ, இந்த கைலாசத்தையும் விட்டுட்டு, அந்த வடவிருட்சம் கல்லால மரத்தையும் விட்டுட்டு, சம்போர்மூர்த்திஹி, அந்த பரமேஸ்வரனே இந்த பூலோகத்திலே நடமாடினாலாம் தன் காலால. எப்படி நடமாடினார்னால், சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா, சங்கராச்சாரிய ரூபா, ஆதிசங்கர பகவத்பாதால் அப்படிங்கிற உருவிலே பரமேஸ்வரனே நடமாடினாராம். அவர் பேர் சந்நியாச நாமம் பகவத்பாதர் அப்படின்னு பேர். அவர் பிறந்த ஊரும் அதுவும் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. அவர் பிறந்த ஊருக்கு தமிழில் காலடி அப்படின்னு பேர். அவருக்கு சந்நியாச தீக்ஷா நாமம் என்னன்னால் பகவத்பாதர் அப்படின்னா. யாரோட காலடி? என் குரு கேட்பார், காலடின்னா யாரோட காலடி? ஆச்சாரியாளுடைய காலடி. 8 வயசு பர்யந்தம் பிரம்மச்சரியாசிரமத்திலே நடமாடி சிவகுருவுக்கும் அரியாம்பாளுக்கும் அவதரிச்ச ஆச்சாரியால் குழந்தையே இல்லாமல் இருக்கே திருச்சூரில் வடக்குநாதருக்கு ஏகதின அதிருத்ரம் பண்ணி 1000 சுச்சம் பிராமணாலையும் நடையில உட்காத்தி மகாபிஷேகங்கள்லாம் பண்ணி அந்த ரிஷபாச்சலேஸ்வரருக்கு பிறந்தாலாம் ஆச்சாரியால். ஆர்திரா நட்சத்திரத்திலே பரமேஸ்வரனை வந்திருக்கேன்னு, ஆர்திரா நட்சத்திரம் ருத்ரோ தேவதா. இங்கே திருவாதிரை நட்சத்திரம் தான் ஆச்சாரியாளுடைய நட்சத்திரம், பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் திரு சேர்ந்த நட்சத்திரம் 2 தான். ஒன்று திரு ஆதிரை, இன்னொன்று திரு ஓணம். ஒன்று நாராயணனுடைய நட்சத்திரம், ஒன்று பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம். பாக்கியெல்லாம் திரு அஸ்வதி, திரு பரணின்னா நல்லா இருக்காது.
அதெல்லாம் சாமானிய நட்சத்திரங்கள் தான். அஸ்வதி பரணின்னு சாமான்யமாக சொல்கிறோம். ஆனால் இந்த 2 நட்சத்திரத்துக்கு மாத்திரம் திரு சேர்ந்திருக்கு. திரு ஆதிரை, திரு ஓணம். ஆர்திரா நட்சத்திரத்தில் வந்து அவதரிச்சார். லக்னே சுபே சுபயுதே சுஷுவே குமாரம். இப்படி ஆச்சாரியால் வந்து அவதரிச்சே இந்த புண்ணிய தினம் இந்த சங்கர ஜெயந்தி. 2 வயசு பர்யந்தம் அப்பா 18 புராணமும் பாராயணம் பண்ணுவாராம். கேட்டு கேட்டு அதுலேயே நெற்றுவாயிடுத்து ஆச்சாரியாளுக்கு. 18 புராணமும் ஆச்சாரியாளுக்கு பாடமாயிடுத்து. என்னமோ அவருக்கு அவ்வளவுதான் பார்க்க கிடைச்சிது. சிவகுருக்கு அவரை மறைஞ்சு விட்டார். 5 வயசுல உபநயனம் பந்துக்கள் எல்லாம் கொண்டு போட்டு வச்சால் இந்த ஆரியாம்பாள் 2.5 வருஷ காலம் பாடசாலையில் இருந்து வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணினாள். ஏன்னா லோகத்துக்கு தர்மத்தை சொல்றவனுக்கு அடிப்படை தகுதி வேதாத்தியனம் பண்ணியிருக்கான. வேதத்தை கொண்டுதான் தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு வேதமும் வேதத்துல சொன்ன தர்மங்களையும் அனுஷ்டிச்சுண்டு லோகத்துல சொன்னாதான் ஒரு மாற்றம் ஏற்படும் கேட்கிறவாளுக்கு. வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி 2.5 வருஷத்துல பாடசாலையிலேருந்து வந்துவிட்டாள். ஆச்சாரியால் 6 மாச காலம் காலடியிலே அம்மாவுக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்காள். பாடசாலையில் இருக்கிற காலத்துல தான் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு ஒரு ஏழை வீட்டு வாசல்ல போய் கேட்க அந்த அம்மா அழுகின நெல்லிக்காயை போட்டுவிட்டு பறையில கடந்தது. அழற காலத்துல அந்த அம்மா தாரித்திரியத்தை ஒண்டியா போக்கினார். இனிமே உலகத்துல யாருக்குமே தாரித்திரியமே கூடாது அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார். தாரித்திரியம் ரொம்ப கொடுமை. அவ கூட சொன்னார், கொடுமை அதுலேயும் இளமையில் வறுமை. இளமையில வறுமை வருது ரொம்ப கொடுமை. அது தாரித்ரிய தத்யாத் தயானுபவனோ திரவிணாம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஷங்க சிசோ விஷன்னே துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவாகா அப்படின்னு அவளுக்காக மாத்திரமில்லை வரப்போற சந்ததிக்கும் லோகத்துக்கே க்ஷேமம் ஏற்படணும்னு கனகதாரா ஸ்தோத்திரம் பண்ணினார். தாரித்ரிய பீதி கடைசி ஸ்லோகத்தில் போய் சொல்றால், தாரித்ரியத்தினால பயம் ஏற்பட்டு சரணாகதம் அம்மா எனக்கும் தாரித்யம் இருக்கக்கூடாது, என் தலைமுறைக்கு இருக்கக்கூடாது. எல்லாரும் இதுக்காக அம்பானி அதானியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்ன ஆகாரத்துக்கு வஸ்திரத்துக்கு அடிப்படை தேவை ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் அது நியாயமான ஆசையாக இருந்ததானால் அதுக்கு குறை இருக்கக்கூடாது. அதனால இந்த தாரித்யத்துக்கு பயந்துண்டு அம்மா உன் காலை பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு கமலே கமலக்ஷவல்லபேத்வம் கருணாபூர தரங்கிதைரபங்கைஹி அவலோகயமாம கிஞ்சனானம் பிரதமம் பாத்திரம் அகிருத்ரிமம் தயாயாக. இன்னைக்கும் காலடி பக்கத்தில் அந்த கனகதாரா குடும்பம்னே ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் கோட்டீஸ்வராலா இன்னைக்கும் இருக்கா. ஏன்னா ஆச்சாரியால் பிரார்த்திச்ச குடும்பம்னா அது. ஆச்சாரியால் இந்த குடும்பத்துக்கு தாரித்யம் போகணும்னு பிரார்த்திச்சதுனால இன்னைக்கும் ராஜாங்கம் போலதான் இருக்காள் அவ்வாள். அந்த வீடும் இருக்கு, அந்த நெல்லிக்காய் வச்ச பறையும் இருக்கு. ஆச்சாரியாளுக்கு எடுத்து போட்ட அழுக நெல்லிக்காய் போட்ட வீடும் இன்னைக்கு கேரளத்துல இருக்கு. முதல்ல ஆச்சாரியால் வாழ்நாள் முழுக்க பல ஸ்தோத்திரங்கள் பண்ணினாள். அவளுடைய பூத உடலோட இருந்த காலங்களில் எல்லா ஸ்தோத்திரமும் பண்ணியிருக்காள். கிருஷ்ணாஷ்டகம் 2 பண்ணியிருக்காள், நர்மதாஷ்டகம் 2 பண்ணியிருக்காள், சிவகேசாதி பாததர வர்ணனம் பண்ணியிருக்காள், பாதாதி கேச வர்ணனம்னு ஒரு ஸ்தோத்திரம். ஒரே சிவனை தான் பாதத்திலேருந்து கேசத்தை வர்ணிக்கிறாள், கேசத்திலேருந்து பாதத்தை வர்ணிக்கிறாள். சிவமானசு எதை வேணாலும் பண்ணியிருக்கட்டும். ஆச்சாரியால் வாயை திறந்து அவள் அவதாரத்தில் முதல்ல பண்ண ஸ்தோத்திரம் யாரேன்னால் இங்கே ரங்கநாயகி தான். அவள் வாயை திறந்து முதல்ல பண்ணின ஸ்தோத்திரம் அங்கம் ஹரேகே புலகபூஷணம் அஸ்ரயந்தி. அம்மா நீ மாரில் ஏறி உட்காந்துன்றதும் நாராயணனுக்கு ரங்கநாதனுக்கு ஒன்றும் புரியல. புலகாங்கிதமாயிருக்காள். பங்க அங்கனேவ முகுலாபரணம் தமாலம். ஸ்ரீனிவாசனே, ஸ்ரீனிவாசனோடு கூட அந்த அம்பால ஸ்தோத்திரம் பண்றாள். பண்றது மகாலட்சுமி ஸ்தோத்திரம் தான். ஆனால் ஆரம்பிக்கிறதையே அங்கம் ஹரேகே அப்படிங்கிறாள். ஹரியினுடைய மார்பில் உட்கார்ந்து எவள் கோட்டி பிரம்மானந்தத்துக்கு மேற்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கிறாளோ. புலகபூஷணம் ஆசிரயந்தி.
அம்மா உன்னை சரணம் அடைஞ்சிருக்கேன், தைலோக்கிய மாதரணிஷம், அம்மா 3 லோகத்துக்கும் நீ தான் எங்களுக்கு அம்மா, மாமேவ மாதரணிஷம் கலயம் தூமான்னி, அவனை ஓரக்கண்ணால் பார்க்கிற நேரத்தில் எங்களையும் ஒரு கட்டாட்சிக்கணும். ஈஷன் நிஷீதது மயிக்ஷண மீக்ஷணார்த்தம், எங்களையும் கட்டாட்சிக்கணும்னு முதல் ஆச்சாரியால் பண்ண ஸ்தோத்திரம். அப்புறம் 8வது வயசில் ஒரு லீலையை பண்ணார், முதல்ல பிடிக்கிறா போல சன்னியாசம் வாங்கிண்டார், நேர காசிக்கு வந்துட்டாள். ஓம்காரேஸ்வரம் வந்து நர்மதா சங்கமத்தில் இன்றைக்கும் அங்கே ஒரு இடம் இருக்குது, ஒரு குகை இருக்குது. கோவிந்த யோகீந்திரால் அங்கே தான் யோக நிலையில் இருந்தால் பல 100 வருஷங்களாக இருக்கார். ஏன்னா சுகாச்சாரியாளுக்கு சிஷ்யர் கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்தபாதர். சுகாச்சாரியாளுடைய காலங்கிறது 5000 வருஷம் முன்னாடி காலம். 5125 வருஷத்துக்கு மேலே ஆறுது சுகாச்சாரியாளுடைய காலங்கிறது. 2500 வருஷம் முன்னாடி ஆச்சாரியாளுடைய காலம்னால் சுகருக்கும் ஆச்சாரியாளுக்கும் நடுப்புற 2 குரு தான் இருக்கா. சுகாச்சாரியாளுடைய சிஷ்யர் கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்தபாதர் தான் ஆச்சாரியாளுக்கு குரு. பல வருஷங்களாக யோக நிலையில் இருந்த கோவிந்தபாதால போய் சேவிச்சு கிரமசந்நியாசம் அவள்கிட்டேருந்து வாங்கிண்டு நேர காசிக்கு போய் பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதா பாஷ்யம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யங்கள்லாம் பண்ணி பிரகரண கிரந்தங்கள்லாம் பண்ணி 12 வயசுக்குள்ளே எழுத்து பணியை முடிச்சுட்டா. ஆச்சாரியா எழுதினதுங்கிறது 12 வயசுக்குள்ளே செய்ய வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே இருந்துருக்கால். வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தः கௌபீனவந்தः கலு பாக்யவந்தः பிக்ஷான்ன மாத்ரேண ச துஷ்டிமந்தः பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தः பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தः பிக்ஷாசனாः திக்ஷு பரிப்ரமந்தः கௌபீனவந்தः கலு பாக்யவந்தः. கௌபீன பஞ்சகம் அப்படின்னே ஒரு ஸ்தோத்திரம் ஆச்சாரியாலோடதுல. கௌபீனவந்தः கலு பாக்யவந்தः, கௌபீனவந்தः கலு பாக்யவந்தः. அப்புறம் வியாசாச்சாரியால் கழவர் ரூபத்தில் வந்து ஆச்சாரியாலை 116 வருஷ காலம் நீங்கள் பூலோகத்தில் இருக்கணும்னு சொல்லி பிரகரண கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் பண்ணதான் வந்தால் ஆச்சாரியால் எழுதி கொடுத்தாச்சு. இனிமேல் லோகத்துக்கு சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? சொல்ல வேண்டியதெல்லாம் 12 வயசில் சொல்லியாச்சு. இனிமேல் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை, கிளம்பிடலாம்னு நினைக்கிறது. 8 வருஷ காலம் பிரம்மச்சரியாசிரமத்திலையும் 8 வருஷம் சந்நியாசாசிரமத்திலையும் இருக்கணும்னு தான் சங்கல்பிச்சு வந்தால் பரமேஸ்வரன். ஆனாலும் வியாசாச்சாரியால் பிரார்த்திச்சுன்றதுனால 16 வருஷ காலம், 16 வருஷ காலம் நீங்கள் பூலோகத்தில் இருக்கணும்னு சொன்னதுனால காசியிலேருந்து ஆசையத்து ஹிமாச்சலம் சஞ்சாரம் பண்ணினார். ஆச்சாரியால் வராத ஊர் கிடையாது, பண்ணாத திவ்ய தேசம் மங்களாசாசனம் கிடையாது. ராமேஸ்வரத்திலேருந்து அனந்த சயனத்திலேருந்து கும்பகோணத்திலேருந்து எல்லா க்ஷேத்திரங்கள் ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமேன்னு எங்கே போனாலும் ஆச்சாரியாலோட ஸ்மரிக்கிறா போல ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. பண்டரிபுரம்னா பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுலங்கம்ங்கிறார். ஜெகநாத சுவாமி நயனபதகாமிங்கிறார். பூரி ஜெகநாதம் போனோமானால் பத்ரிகாசிரமம் இன்னைக்கு எல்லாரும் போரால் திறந்தாச்சு. நேற்றுக்கு பத்ரிகாசிரமம் இன்னைக்கு திறந்திருக்கா. பத்ரிநாராயண அக்ஷய திருதி அன்னைக்கு கேதாரநாதன் திறந்திருக்கா, இன்னைக்கு பத்ரிகாசிரமம் திறந்திருக்கா. யாரால இன்னைக்கு எல்லாரும் போறா? பத்ரிநாராயணர் யாத்திரைன்னா ஆச்சாரியாலால் ஸ்தாபிதம். அலகநந்தாலே அரூபமாய் இருந்த அந்த பத்ரிநாராயணரே யுவாவாய் தபஸ்வியாய் தபோவனத்தில் இருந்துருக்கா. நாராயணன் அங்கே வியாசருக்கு, மார்க்கண்டேயருக்கு, முச்சுகுந்த சக்கரவர்த்திக்கு, உத்தவருக்கு அப்படியே தரிசனம் கொடுத்துட்டு இருக்கிற நாராயணன் ஆச்சாரியாளுக்கும் தரிசனம் கொடுத்தார். பத்ரிகாசிரமம் போன போது ஆச்சாரியால் சொன்னால் அஞ்ஞானிகளும் பார்க்கறா போல நீங்கள் ஒரு ரூபம் எடுத்துக்கணும், யார் வந்தாலும் இங்கே நீங்கள் தரிசனம் கொடுத்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல. அப்போ தான் அலகநந்தால நான் இருக்கேன்னு என்னை எடுத்துக்கோன்னு சொல்ல. ஆச்சாரியால் அலகநந்தால முழுகி தொட முடியாது, கை வரைச்சு போயிடும். அந்த அலகநந்தாலே நம்மளுடைய க்ஷேமத்துக்காக தொலாவி அதுலேருந்து எடுத்து மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணது தான் இன்றைக்கி பத்ரிநாராயணர். அதனால் இன்றைக்கும் தலையான திவ்ய தேசம் ஹிமாச்சலத்தில். ஆனால் ஸ்மார்த்தால் தான் பூஜை. திவ்ய தேசத்தில் சில திவ்ய தேசங்கள் ஸ்மார்த்தால் விபூதி டிண்டவால் தான் பூஜை.
பத்ரிகாசிரமம், அனந்தசயனம். இங்கே திருவனந்தபுரம் பிரசித்தமான திவ்ய தேசம். சாந்தாகாரம், புஜகசயனம், பத்மநாபம்னு பத்மநாபரை தான் நினைக்காம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல முடியாது. அந்த பத்மநாபருக்கு நம்பூதிரி தான் பூஜை, விபூதி டிண்டவாள் தான் பூஜை. ராமானுஜாச்சாரியால் சரித்திர காலத்தில் கூட அதை மாற்றிவிடணும்னு எத்தனை பண்ணினார். ஸ்ரீகுருமத்துக்கு சுவாமி அவரை அனுப்பிச்சு விட்டார். ராத்திரி இங்கே படுத்துட்டார், நாளைக்கு அதை கொஞ்சம் மாற்றுவோம் அந்த பூஜா கல்பத்தைன்னு. ராத்திரி அனந்த சயனத்தில் படுத்துட்டார், கார்த்தால ஸ்ரீகுருமத்தில் எழுந்துக்கிறார். அசரீரியாய் சுவாமி சொல்கிறார், எத்தனை தலைமுறையாக நடந்துருக்கு, இந்த வழக்கத்தை மாற்றாதே நீ அப்படின்னு விட்டார். அதனால் இன்றைக்கும் நம்பூதிரி தான் விபூதி டிண்டவாள் தான் பூஜை பத்மநாபருடைய க்ஷேத்திரத்தில். சில க்ஷேத்திரங்கள் அப்படி இருக்கு. விதேசங்கள்லேயே கடலூர் திருவகீந்திரபுரம் போனோமானால் சுவாமிக்கு தலை நிறைய ஜட்டை இருக்குது, 3வது கண்ணு இருக்குது அவருக்கு. மூவராகிய ஒருவனையே அப்படின்னு ஆழ்வார் பாடி இருக்கார். தலையில் ஜட்டை இருக்குது, நெத்தியில் 3வது கண்ணு இருக்குது. தேவநாத பெருமாளுக்கு, தேவநாதன்னு பேர் அந்த ஊர் பெருமாளுக்கு. அப்படி பல க்ஷேத்திரங்கள் நான் வேற இல்லை, பரமேஸ்வரன் வேற இல்லைன்னு காமிக்கிறார் பகவான். அதுபோல பத்ரிகாசிரமத்திலையும் நம்பூதிரி பூஜை தான். இன்னைக்கு எல்லாரும் போராள் பத்ரிகாசிரமம்னால் ஆச்சாரியாலால் ஸ்தாபிதம். அதுபோல பல க்ஷேத்திரங்கள் போயிண்டு பல தீர்த்தங்களை சேவிச்சுண்டு, யமுனைக்கு மங்களாசாசனம், கங்கைக்கு மங்களாசாசனம், அயோத்திக்கு வந்து ஆச்சாரியால் அயோத்தியை கொண்டாடுறார். விருக்ஷே விருக்ஷே வீக்ஷிதாः பக்ஷி சங்காः சங்கே சங்கே மஞ்சுளா மோத வாக்கியம் வாக்கியே வாக்கியே மஞ்சுளாலாபகோஷ்டி கோஷ்டியாம் கோஷ்டியாம் துத்கதா ராமச்சந்திரா. அயோத்தியில சரையு நிற கரை முழுக்க விரக்ஷங்கள், விரக்ஷங்கள்னு கோஷ்டி கோஷ்டியா பட்சிகள் உட்காந்துருக்கான். ஆச்சாரியால் சரையுல ஸ்நானம் பண்ணிவிட்டு கரையேறி வரா. விருக்ஷே விருக்ஷே வீக்ஷிதா பக்ஷி சங்காக, கூட்டம் கூட்டமா இருக்கு பட்சிகள். அது ஏதோ மங்களமா ஏதோ பேசின்னு இருக்கு. சங்கே சங்கே மஞ்சுளா மோத வாக்கியம், என்னமோ பேசுறதேன்னு ஆச்சாரியால் கவனிச்சாலாம். வாக்கியே வாக்கியே மஞ்சுளாலாபகோஷ்டி, கோஷ்டி கோஷ்டியா பேசின்னு இருந்ததுதான். என்ன பேசின்னு இருந்ததுனால் ஆச்சாரியால் கோஷ்டியாம் கோஷ்டியாம் தொத்கதா ராமச்சந்திரா. ராமா உன்னை பத்தியே பேசின்னு இருக்கு சரியு கரையில உள்ள பட்சிகள்லாம் கூட அப்படின்னு ஆச்சாரியாளுடைய அயோத்தியை பத்தினதான மங்களாசாசனம். உன்னை பத்தியே பட்சிகள் கூட பேசுறது ராமா அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. இப்படி ஸ்ரீரங்கத்தில் குண்டு கிளிகள் எப்பொழுதும் நங்கா நங்கா என்று உரைக்கும் அப்படிங்கிறாளே நாச்சியார். இதெல்லாம் ஆச்சாரியாளுடைய பாவங்கள் தான். எல்லாருக்கும் பூர்வீகமா இருந்தவாள் ஆச்சாரியா. அப்படி ராமபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணினால், இன்னும் பல கிரந்தங்கள்லாம் பண்ணி ஆச்சாரியால் பல சிஷ்யர்கள் 30 மடத்துக்கு மேலே ஸ்தாபிச்சாலும் இங்கே ஆச்சாரியாளுடைய சரித்திரம் சொல்லப்படுறது. ஆசைதி ஹிமாச்சலம் அதில் பிரதானமாய் சில மடங்கள் இருக்கு. சிவானந்தலஹரி, சௌந்தரலஹரி முதலிய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி, ஆனந்தலஹரி, சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் திருச்செந்தூரில் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் பண்ணியிருக்கா. எல்லாம் வந்து மகாமந்திரங்களாக இருக்குது. நமக்கு எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்குது. இப்படி பல ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணிட்டு பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோட்டகாச்சாரியர், சுரேஸ்வராச்சாரியர் அப்படின்னு 4 பிரதானமான சிஷ்யாலோட கூட ரிஷ்யசிங்கவனம், ரிஷ்யசிங்கர் வசித்ததான க்ஷேத்திரம். ராமர் பிறக்கிறதுக்காக தசரதருக்கு யாகம் பண்ணி வச்சாரே அந்த ரிஷ்யசிங்கர் இருந்த இடம், அதுதான் சிங்ககிரி அப்படின்னு. அங்கே வந்ததும் ஒரு தவளை பிரசவிக்கிறதாம், பாம்பு கொடை பிடிக்கிறதாம், மழை பெய்யறதே அந்த தவளைக்கு பிரசவ சிரமத்தில் இது வேற ஒரு சிரமமானு அந்த மழை தூரல் படாத பாம்பு கொடை பிடிக்கிறதாம். புலியும் பசுவும் ஒன்று உறைஞ்சிட்டு போகிறதான்.
இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத்சந்நிதோ வைரத்தியாகா அப்படின்னார் பதஞ்சல். எங்க மகாபுருஷால் இருக்காலோ அங்க காமக்ரோதங்கள்லாம் அடங்கி இருக்கு. வைரியானதெல்லாம் ஒன்று இப்படி இருக்கேன்னு இந்த இடம் ரொம்ப ரம்யமா இருக்கு துங்கா தீரம்னு 12 வருஷ காலங்கள் அங்க வசிச்சால் அப்படின்னு ஆச்சாரியாளுடைய சரித்திரம் வைபவம் சொல்றது. 2 முறை, ஒரு முறை கைலாச யாத்திரை போயிட்டு வந்தார். அப்பதான் 5 ஸ்பட்டிகலிங்கமும் சௌந்தரியலகரியும் பரமேஸ்வரம் தானே நேர அம்பாலோட தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு. அதுதான் சந்திரமௌலீஸ்வரர்னு பூஜிச்சுன்னு இருக்கா. மடங்கள் எல்லாம் 4 மடங்கள்ல 4 சிதம்பரத்தில் ஒன்றும் இருக்கு. சித்திரபேசனுடைய சந்நிதியில் 5 ஸ்பட்டிகலிங்கத்தை பரமேஸ்வரன் தானே நல்லா சுயம்புவா பண்ணினதில்லை. இது கைலாசத்திலேருந்தே வந்தது. அதை பூஜிச்சுன்னு இருக்கா. சாரதாம்பாலை பிரதிஷ்டை பண்ணினாள். காமாட்சியை காஞ்சியில் பிரதிஷ்டை பண்ணினார். மதுரையில் மீனாட்சியை ஸ்தோத்திரம் பண்ணினார். மீனாட்சியும் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்ய வாராநிதி. எங்கள் ஊரில் இங்கே அகிலாண்டேஸ்வரிக்கு ஸ்ரீசக்கர தாட்டங்கம் போட்டு அழகு பார்த்தார். அம்பாளுக்கு ரொம்ப உக்ரமாக இருந்தால் அகிலாண்டத்துக்கும் ஈஸ்வரியாச்சேன்னு இப்படி இருக்கலாமான்னு, மாதாவுக்கு எல்லா கோபங்களும் குழந்தை முகத்தை பார்த்தா போயிடும்னு ஒரு பெரிய மகாகணபதியே அம்பாளுடைய கண்ணுக்கு நேர தெரியறா போல பிரதிஷ்டை பண்ணினார். இன்றைக்கும் பெரிய கணபதி, குருணி கணபதி போல மதுரையில் இருக்கா போல இங்கேயும் ஒரு கணபதி இருக்கார் அகிலாண்டேஸ்வரி சந்நிதியில். இது ஆச்சாரியாலால் ஸ்தாபிதம். அந்த ஆச்சாரியாலையும் மறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம காஞ்சி ஆச்சாரியால் இந்த ஸ்ரீசக்கரத்தை கொஞ்சம் சோதனம் பண்ணி திருப்பி சாத்த வேண்டி இருந்தது. எதிக்கு இருந்தே நடமாடும் தெய்வமாக இருந்து மகாபெரிவா 70 வருஷங்களுக்கு முன்னாடி சுமார் அந்த ஸ்ரீசக்கர தாட்டங்கத்தை இப்போ சோதனம் பண்ணி திருப்பி சாத்தி ஆச்சாரியாலையும் பிரதிஷ்டை பண்ணினார் திருவானைக்கோவிலில். இன்றைக்கி அந்த கணபதி பக்கத்திலேயே ஆதிசங்கரரும் இருக்கார். ஆச்சாரியாலையும் மறக்கக்கூடாது. ஸ்ரீசக்கர தாட்டங்கம் சாத்தின ஆச்சாரியால் அவளையும் நம்ம ஸ்மரிக்கணும்னு அகிலாண்டேஸ்வரி சந்நிதியில் இந்த கணபதி பக்கத்திலேயே இருக்கா. அகிலாண்டேஸ்வரிக்கு இப்படி பல க்ஷேத்திரங்கள் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆச்சாரியால் இருந்த காலம் குறைச்சல். ஆனால் அவள் பண்ணதை நினைக்க நமக்கு நம்ம ஆயுசு போகிறார் 100 வருஷ காலங்கள். அம்மாவுக்கு அப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார் மாத்ரு பஞ்சகம்னே. இப்படி பல ஸ்தோத்திரங்கள் பண்ணிட்டு வந்தவாள் 72 துர்மதங்களை கண்டனம் பண்ணி அத்வைத மதம் உபாசனார்த்தம் ஷண்மதத்தை ஸ்தாபிச்சார். சிவனை ஆராதிக்கிற ஒரு மார்க்கம், அம்பாள் ஆராதிக்கிற ஒரு மார்க்கம் சைவம் சாக்தம், அப்புறம் விஷ்ணுவை ஆராதிக்கிற ஒரு மார்க்கம் வைஷ்ணவம், கணபதி ஆராதிக்கிற மார்க்கம் காணபத்தியம், சூரியன் ஆராதிக்கிற மார்க்கம் சௌரம், முருகனை ஆராதிக்கிற மார்க்கம் கௌமாரம் அப்படின்னு 6 மார்க்கங்களை ஷண்மத பிரதிஷ்டாபனாச்சாரிய அப்படின்னு இன்றைக்கும் சொல்கிறது. அவளுடைய இஷ்டநிஷ்டைக்காக வேண்டி ஒரே தெய்வம்தான் 6 ரூபத்தில் இருக்குன்னு அதை மறக்காமல் ஆச்சாரியால் ஒரு ஸ்தோத்திரத்திலையும் சொல்கிறார். அப்படி மார்க்கத்தை ஏற்படுத்தினால் கடைசியில் கைலாசம் போகிற காலத்தில் பஜகோவிந்தங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவதாரம் முடிக்கிற காலத்தில் நகி நகி ரக்ஷதி டுக்ரிங்கரணே, என்ன படித்தாலும் அது பரலோகத்துக்கு கூட வராதுப்பா, பஜகோவிந்தம் 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 மூடமதேன்னு அச்சுதாஷ்டகம் கிருஷ்ணாஷ்டகம் எல்லாம் பண்ணின ஆச்சாரியால் பஜகோவிந்த ஸ்தோத்திரம் அது ரொம்ப பிரசித்தம். சிஷ்யாலோட கூட கேதாரநாதத்தில் ஏறுற காலத்தில் இப்போ ஸ்தோத்திரம் பண்ணினால் சிஷ்யாலாம் சுருக்கமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணிட்டு போகணும், கரையேறத்துக்கு ஒரு மார்க்கத்தை சொல்லணும்னு சொல்லி கடைசியில் அவதாரம் முடிகிற காலத்தில் சில காரியங்கள் பண்ணால் அதில் பஜகோவிந்தம், இன்னொரு காரியம் சாதன பஞ்சகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம். 5 ஸ்லோகத்தை நித்தியமாக சொல்லிண்டாது இருக்கணும். இதை வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபச்சிதிஹி காம்யே மதிஸ்திர்யதாம் பாபௌகः பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சாவ்யவசீயதாம் நிஜகிருஹாத் தூர்ணம் விநிர்கம்யதாம் சங்கஸ் சத்சு விதீயதாம் भगवतो भक्तिर्दृढाधीयतां शान्त्यादिः परिचीयतां दृढतरं कर्मानुसंत्यज्यतां सद्विद्वानुपसप्यतां प्रतिदिनं तत्पादुका सेव्यतां
பிரம்மைகாட்சரமர்த்தியதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகன்யதாம் வாக்கியார்த்தஸ்ச விசாரியதாம் ஸ்ருதிசிராஹ. இப்படி ஒரு 5 ஸ்லோகங்கள் அதை எடுத்ததுமே வேதத்தை மறக்காதீங்கோ அப்படிங்களா. வேதத்தை நித்தியம் சொல்லுங்க. வேதோ நித்தியம் அதீயதாம். ஒரு தடவை வேதத்தை அத்தியனம் பண்ணா போறார், நித்தியம் வேதத்தை சொல்லணும். அதுதான் புருட சூக்தம், ஸ்ரீருத்ரம், சூக்தாதிகள்லாம் வச்சிருக்கா. படித்தா போறாது. நம்ம மதத்தில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். செய்யறத தொடர்ந்து செய்யணும். தெரிஞ்சதை அதை விடாமல் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ தெரியுங்கிறது குவான்டிட்டி இங்கே முக்கியம் இல்லை, கன்சிஸ்டன்சி முக்கியம். ஒரு ஆதித்ய ஹிருதயம் தெரியும்னா கூட சொல்லுன்னு ஒருத்தர் சொல்லி சொன்னால் அது ரொம்ப குறைச்ச. நமக்கு தெரியுமா தெரியாதா? வாய் இருக்கா இல்லையா? வெட்டி பேச்சு எத்தனை பேசுறது வாய். ஆதித்ய ஹிருதயத்துக்கு மாத்திரம் ஒருத்தர் சொல்லுன்னு சொல்லணுமா? அப்போ நம்ம நன்னா இருக்கணும்னு நம்மளே நினைக்கலைன்னு தானே அர்த்தம். நம்ம நன்னா இருக்கணும்னு நினைச்சோமானா ஜயாவகம் ஜபைன் நித்தியம் அக்ஷயம் பரமம் சிவம்னு தொட்ட காரியங்கள்லாம் ஜெயமாகும், எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும்னு சொல்கிற ஆதித்ய ஹிருதயத்தை நீ நன்னா இருக்கணும்னு இன்னொருத்தரை நினைக்கிறதுக்கு முன்னாடி நீ நினைக்க, நம்மளே நினைக்கல அப்படின்னா அப்புறம் வேற யாராவது நினைச்சது எவ்வளோ தூரம் அது பலிதமாகும்? தெரிஞ்சதை மறக்காமல் இருக்க. அதுபோல ஸ்ரீருத்ரம் சூக்தாதிகள். வேதோ நித்தியம் அதீயதாம். படித்தா போருமா? அதில் சொன்னதை யதாசக்தி அனுஷ்டிக்க. சௌதஸ்மார்த்தாதி காரியங்கள். ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். தன கர்மாவும் எதற்காக என்னால் ஈஸ்வரனிடத்தில் ஒரு பிரதிபத்தி வரத்துக்காக, பகவானிடத்தில் ஒரு திருடமான ஒரு பற்று ஏற்படுறதுக்காக தான் இதெல்லாம். அப்புறம் அவர் பக்கம் திரும்பணும். தேனேஷஸ்ய விதீயதாம் உபசிதிஹி. ஈஸ்வரன்ட்ட வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட தானே கேட்கறது, வேற யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்க தோணும். ஆச்சாரியால் சொல்றால் கேட்காதே அப்படின்னு. என்னால் ஸ்வயம் சரேத் பாலஹிதம் பிதாயதா அப்படின்றது பாகவதம். ஒரு குழந்தைக்கு அப்பா கேட்டா செய்யறா. ஒரு குழந்தைக்கு பார்த்து பார்த்து அப்பா அந்த குழந்தைக்கு தெரியறதுக்கு முன்னாடி க்ஷேமத்தை செய்யறது இல்லையா? அதுபோல சர்வஜகத் பிதாவான பகவான், ஜெகன்மாதாவான தாயார் நமக்கு என்ன வேணும்னு அவளுக்கு தெரியும், நமக்கு முன்னாடி அவளுக்கு தெரியும். அப்படிங்கிறதுல திருட விஸ்வாசத்தோடு இருக்கணும். கேட்டுவிடாதே அப்படின்னு ஜாகிரதப்படுத்துறாள் ஆச்சாரியா. பூஜை பண்றேன்னு சொல்லிவிட்டு அவள்கிட்ட போய் எதையாவது கேட்டுவிடாதே. காமியே மதிஸ்தியஜ்யதாம். ஒரு நாளும் அது கொடு இதை கொடுன்னு கேட்கறதுல நம்ம புத்தி போக வேண்டாம். காமியே மதிஸ்தியஜ்யதாம். பாப காரியத்திலேருந்து விலகணும். பாபௌகா பரிதூயதாம். பாப காரியத்திலேருந்து விலகணும். பவசுகே தோஷோனுசந்தீயதாம். சம்சார சுகத்தில் உள்ள தோஷம் தெரியணும். ஆத்மேச்சாம்பியவசியதாம். தன்னை உணரணும், தன்னை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஒரு ஆசை ஏற்படும். அதுதான் ஆத்தியாத்மிக விஷயங்கள். ஆத்ம விஷயங்கள்ல ஒரு பிரயாசை இருக்கணும். நிஜகிருஹாத்தூர்ணம் விநிர்கம்யதாம். கொஞ்சம் திருடமான வைராக்கியம் வந்தவாள் வீட்டை விட்டும் விலகணும். நிஜகிருஹாதி தூர்ணம் விநிர்கம்யதான். எதை விட்டு வேணாலும் விலகிடு, சாதுக்களை விட்டு விலகாதே அப்படின்னால் அடுத்த ஸ்லோகத்தில் சங்க சத்சு விதீயதாம். எப்பொழுது சாதுக்களோட சங்கம் வச்சுக்கோ. பகவானிடத்துல திருடமான பக்தியை வச்சுக்கோ. பகவதோ பக்தி திருடா தீயதாம். இப்படியெல்லாம் ஆச்சாரியா சாந்தியாதி பரிச்சீயதா. எப்போது சாந்தியை மேற்கொள், சமாதானமாய். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வேதம் திரும்ப திரும்ப அதை தான் நமக்கு பாடம் சொல்கிறோம். பாடத்திலேயே சாந்தி பாடம் அப்படின்னு ஒரு பாடம். பிரயாகம் சாந்தியா சர்வ சாந்தியா மஹ்யம் த்விபதே சதுஷ்பதே ச சாந்திங் கரோமி சாந்திர்மே அஸ்து சாந்தி. இப்படி எல்லாம் சொல்கிறது. ஒரு ஆச்சாரியனை அடை, அவர்கிட்டேருந்து பாதுகையை வாங்கிக்கோ. ஏன்னா எப்போதும் அவர் கூட இருப்பாரா? அவரோட நம்ம இருக்க முடியுமா? அவருக்கு பிரதிநிதியாக ஒரு பாதுகை, அவரே நம்மளோட கூட இருக்கா போல அந்த பாவனை பண்ணிட்டு சத்வித்வான் உபசப்பியதாம் பிரதிதினம் தத் பாதுகா சேவியதாம். தினமும் அந்த பாதுகையை சேவின்னா 2500 வருஷமானது ஆச்சாரியால் பாதுகை இன்னைக்கு நித்திய பூஜை நடந்துருக்கு. காஞ்சிமடம் போனோமானால் தங்க கவச்சம் போட்டு வச்சிருக்கால். அதுக்கு ஒரு சொல்ப திரவியம் கட்டினோமானால் நம்மளே பூஜை பண்ண விடுறாள். அதுக்கு நித்தியமே சந்திரமௌலீஸ்வர பூஜையோடு
ஆச்சாரியாளுடைய பாதுகாராதனமும் நடக்கிறது. இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு க்ஷுத்யாதிஷ்ட சிகித்சதா, பசிங்கிற வியாதி ஒரு நாளும் நம்மளை விட்டு போக போகிறதில்லை. அதுக்கு அப்பப்போ மருந்து சாப்பிட்றா போல் ஆகாரத்தை அடுத்த வேலையே வராதுங்கிறா போல் சாப்பிடாதே. வியாதிக்கு மருந்து எப்படி சாப்பிடுவேன்? ஒரு டானிக் வாங்கினா உடச்சி ஒரு பாட்டிலையும் ஜூஸ் மாதிரியே குடிப்பேன். அது கசப்பு டானிக்காக இருந்ததுதானா அரை மூடி குடிப்போமா, கால் மூடி குடிப்போமான்னு எப்படி யோசிக்கிறோமோ அதுபோல் ஆகாரத்தில் கட்டுப்பாடு வேணும். ஆகாரத்தில் க்ஷுத்யாதிஷ்ட சிகித்சதா பிரதிதினம் இப்படியெல்லாம் ஆச்சாரியால் 5 ஸ்லோகங்களில் சொல்லி ஏகாந்தே சுகமாஸ்யதா, எப்போதும் தனிமையில் இருக்க பழகு, பூர்ணமான அந்த வஸ்துவையே எப்பொழுதும் நினை அப்படின்னெல்லாம் ஆச்சாரியால் இந்த சாதன பஞ்சகங்கள்லாமும் சொல்லியிருக்கா. அம்மாவுக்காக 5 ஸ்லோகங்கள் பண்ணினாள். தஸ்ஸீ ஜனன்யை நமஹ, தஸ்ஸீ ஜனன்யை நமஹ, மாதரஸ்து பிரணாமஹான்னு அம்மாவோட பெருமையும் சொன்னால். 72 துர்மதங்களை பண்ணி நிரசனம் பண்ணி காஷ்மீரத்தில் சர்வஜ்ய பீடாரோகணம் ஏறினால் ஆச்சாரியால். காமாட்சி சந்நிதியிலையும் சர்வஜ்ய பீடம்னு அங்கேயும் ஆச்சாரியாளுடைய சந்நிதி வச்சிருக்கா. இப்படி ஆச்சாரியால் சிஷ்ய பரம்பரையும் ஏற்படுத்தினால். அந்த ஆச்சாரியாலை பற்றி அழகான ஒரு ஸ்லோகம் வித்யாரண்யால் சொல்றார். வேதே பிரம்மசமஹ ததங்க நிச்சயே கர்கோபமஹ தத்கதா தாத்பர்யார்த்த விவேச்சனே குருசமஹ தத்கர்ம சங்கீர்த்தனே ஆசீஜ்ஜைமினிரேவ சூத்திர நிச்சயஸ்யார்த்தோபசம்மர்ணனே வியாசே நைவ சமஹா சசங்கர குருஹு ஜேஜீயதாம் மனசே. எங்க ஆச்சாரியால் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறார் வித்யாரண்யா. 12 பீடம் கழிச்சு வந்தவர். சிங்ககிரியில 12வது பீடத்தில் வந்தவாள் இந்த வித்யாரண்யா. காயத்ரியை 12 வருஷ காலங்கள் உபாசிச்சார். காயத்ரியா பரோமந்திரகான்னு 12 வருஷ காலங்கள் காயத்ரியை உபாசிச்சு ஆச்சாரியாலோட அருமை தெரிஞ்சிருந்தாலும். இப்போ ஆச்சாரியாலோட பெருமை எத்தகையதாக இருக்கணும்? 12 வருஷ காலங்கள் காயத்ரியை உபாசிச்சு அம்பாலே நேர வந்து அனுகிரகம் பண்ணி, அதனால தான் வேதத்துக்கு பாஷ்யங்கள் பண்ணேன் அப்படின்னு அவளே சொல்றா. வேதத்துக்கு சம்பூர்ணமாக பாஷ்யம் பண்ணவர் ஒருத்தரே ஒருத்தர் தான், வித்யாரண்யால் தான். அவள் ஆச்சாரியாலோட பெருமையை சொல்றா. எங்கள் ஆச்சாரியால் எப்பேற்பட்டவர் தெரியுமா? வேதம் சொன்னாரானா பிரம்மா போல இருப்பார் அவர். சதுர்முக பிரம்மதேவன் தோத்து போயிடுவார், அது போல இருப்பால் வேத விஷயத்துல எங்க ஆச்சாரியால். வேதே பிரம்மசமஹான். வேதத்துக்கு 6 அங்கங்கள் உண்டு. சிக்ஷே, கல்பம், நிருக்தம், வியாகரணம், மீமாம்சே. இப்படி 6 கல்பங்கள் சொல்லப்படுறது. சிக்ஷே, கல்பம், சந்தஸ்ஸு, நிருக்தம், வியாகரணம், மீமாம்சேன்னு இந்த 6 கல்பங்கள்ல ரொம்ப தேட்டையாக உடையவர் கர்காச்சாரியார். சூத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கா. அந்த அந்த 6 அங்கங்களை சொல்ற காலத்துல ஆச்சாரியால் எப்படி இருப்பார்னால் கர்காச்சாரியால போல இருப்பாரா. வேதே பிரம்மசமஹ ததங்க நிச்சயே கர்கோபமஹான். கர்கர் தான் வந்துட்டாரோ ஆச்சாரியாலா அப்படின்னு தோணுமா? அதுபோல தாத்பர்யார்த்த விவேச்சனே. வேதே பிரம்மசமஹ ததங்க நிச்சயே கர்கோபமஹ தத்கதா தாத்பர்யார்த்த விவேச்சனே குருசமஹ. அந்த வேதத்தில் உள்ள கதைகளை தத்துவார்த்தங்களோடு எடுத்து சொல்றதே ஆச்சாரியால பார்த்தோமானால் தட்சிணாமூர்த்தியே வந்துட்டாரோ அப்படின்னு தோணும். குருசமஹ தற்கர்ம சங்கீர்த்தனே. அந்த வேதத்தில் உள்ள கர்மாவனுடைய முக்கியத்துவத்தை சொல்ற காலத்துல பார்த்தோமானால் ஜெய்மினி அப்படிங்கிறவர் தான் மீமாம்சை பண்ணினவர். பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை. அந்த ஜெய்மினியே சொல்றாரோ அப்படின்னு தோணுமா? ஆசி ஜெய்மினிரேவ. சூத்திர பாஷ்யங்கள், பிரம்மசூத்திர பாஷ்யங்கள், கீதா பாஷ்யங்கள்லாம் சொல்றதே எப்படி இருக்கும் எங்க ஆச்சாரியால்னால் வியாசரோ அப்படின்னு தோணுமா? சூத்திர நிச்சயஸ்யார்த்தோபசம்வர்ணனே வியாசே நைவ சமஹா. வேதத்தை சொல்றதே பிரம்மதேவனும் தோணும்.
அங்கங்களான சிக்ஷை முதலியவைகளை பற்றி சொல்கிறதே கர்காச்சாரியாலோ எங்கள் ஆச்சாரியால்னு தோணும். தாத்பரியங்களை கதைகளை விசாரிக்கிறதே தட்சிணாமூர்த்தியோன்னு தோணும். கர்மாவனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதே அக்னிஹோத்திரத்துக்கு மேலே தர்மம் இல்லைன்னு பாஷ்யங்களில் சொல்லிகிட்டே இருப்பாள் ஆச்சாரியா. அக்னிஹோத்திர சமோதர்மோ நபூதோ நபவிஷ்யத்தின்னு இகத்திலையும் பரத்திலையும் நமக்கு காமதேனுட அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள் ஆச்சாரியா. கேட்டதெல்லாம் கொடுக்கும் காமதேன். அக்னிஹோத்திரத்துக்கு மேலே தர்மம் இல்லைன்னு சொல்கிறதுல ஜெய்மினியோ அப்படின்னு தோணும். தற்கர்ம சங்கீர்த்தனே ஆசி ஜெய்மினிரேவ சூத்திர பாஷ்யங்கள்லாம் சொல்கிறதே வியாசாச்சாரியாலே வந்துட்டாலோன்னு தோணும். சூத்திர நிச்சயஸ்யார்த்தோபசம்பர்ணனே வியாசேனைவ சமஹா சசங்கர குரு. வேறுபட்ட எங்கள் ஆச்சாரியால் என் மனசுல எப்போதும் இருந்து எனக்கு தத்துவ ஞானத்தை பிரகாசிக்க பண்ணட்டும் அப்படின்னு ஜெயஜீயதாம் மானசே. என் மனசுங்கிற இந்த பீடம் ஆச்சாரியாளுக்கு தான், என்னோட குருவுக்கு தான். அந்த ஆச்சாரியால் என் மனசுல இருந்து எப்பொழுதும் எனக்கு நல்வழி காட்டட்டும் அப்படின்னு ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அப்படின்னு ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாச புராணங்களுக்கெல்லாம் சமுத்திரமாம் கடலாம் ஆச்சாரியால். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் எல்லாத்துக்கும் இருப்பிடமா. படிச்சிருப்பாள், ரொம்ப படிச்சிருப்பாள் சில பேர். ஆனால் கருணையே இருக்காது, ஒரு தயை இருக்காது, ஒரு சமதமாதி குணங்கள் இருக்காது, அதப்பா இருப்பாள். அது மாதிரி இருக்க மாட்டாலாம் ஆச்சாரியால். ஆலயம் கருணாலயம், கருணையே உருவாக இருப்பாள். நமாமி பகவத்பாத சங்கரம். சங்கரன்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னால் சங்கரோதீதி சங்கரா, நல்லதையே செய்கிறவர், நமக்கு நல்லது செய்யணும்னு வந்த ஆச்சாரியால். அதனால தான் சங்கர பகவத்பாதால் அப்படின்னு அவளுக்கு பேர். நமாமி பகவத்பாத சங்கரம். அவர் எப்பேற்பட்டவர்னால் லோகசங்கரம், லோகத்துக்கே மங்களத்தை செஞ்சிருக்கிறவர். அப்பேற்பட்ட ஆச்சாரியால் பரமேஸ்வரனே அவதார். அதனால் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு பரமேஸ்வரன்லேருந்து ஆதிசங்கரர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற அவா ஏற்படுத்தின பீடம். அப்போ அவாலே தான், அவா ஏற்படுத்தின பீடம்னா அவாலே தான். இன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியால் பரியந்தம் எல்லாருக்கும் நமாமி பகவத்பாதே. எல்லாரும் பகவத்பாதால் தான். எல்லாருக்கும் இந்த சங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்தில் நம்மளுடைய நமஸ்காரம் உரித்தாக இருக்கட்டும். ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். ஆச்சாரியாலும் மறக்கவே கூடாது. சங்கர ஜெயந்தி ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னா சொல்கிறேன், அக்ஷய திதியை மறக்காது, லோகத்துக்கு மறக்காதோனும். அதுலேருந்து 2வது நாள் சங்கர ஜெயந்தின்னாது மனசில் வச்சுக்கணும். அக்ஷய திருதியேன்னு சொல்லிட்டு இருக்காளே, கொண்டாடுறாளே. அந்த அக்ஷய திருதியை வந்தால் திருதியைக்கு அடுத்தது சதுர்த்தி பஞ்சமி, 2 நாளில் சங்கர ஜெயந்தியும் வருது அப்படின்னு லோகத்தில் எப்படி அக்ஷய திருதியை நினைக்கிறாளோ ஆச்சாரியாள்கிட்ட பக்தி உள்ளவா என்ன நினைக்கணும்னால் அதுலேருந்து 2வது நாள் நம்ம ஆச்சாரியாளுடைய ஜெயந்தி புண்ணிய காலம் அப்படின்னு. அக்ஷய திருதியே கங்கை பூமிக்கு வந்ததான தினம், திரேதாயுகம் ஆரம்பித்த தினம். இன்னும் பல புண்ணியங்கள் அதற்கு. அதில் பண்ணுற தானங்கள்னால் அக்ஷயமாக நமக்கு ஏற்படும்னு, புண்ணியமாக ஏற்படும்னு இந்த அக்ஷய திருதியோட மகாத்மியம். அதுலேருந்து 2வது நாள் சதுர்த்தி போக பஞ்சமி நம்ம ஆச்சாரியாளுடைய ஜெயந்தி. ராமானுஜாச்சாரியாளுக்கு இன்றைக்கி தான் ஜெயந்தி. ரங்கநாதனை அப்படி கொண்டாட முடியுமாக இன்றைக்கி இப்படி உற்சவங்கள்லாம் நடக்கிறதுனா யார் ஏற்படுத்தினது? ராமானுஜாச்சாரியால் ஏற்படுத்தி. அவளையும் ஸ்மரிக்கணும். ஜெகதாச்சாரியால்னு அவளால் ஏற்படுத்தினது ரங்கநாதனுக்கு. இன்றைக்கி ஒரு ஸ்நானம் அப்படின்னா கூட மங்கள ஸ்நானம் பண்ணி வைக்கிறதுனால் விதமான சூட்டில் இருக்கணும். அதை தொட்டு பார்க்கறதுக்குன்னு ஒரு ஜீய ராமானுஜர் ஏற்படுத்தியிருக்காள். இன்றைக்கி அவருக்கு என்ன காரியம்னால் கோவில் ஜீய இருக்குது. பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு உகந்திருக்கான்னு இந்த வெந்நீரை தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்ததுக்கு அவர் பார்த்ததுக்கு அப்புறம்தான் பெருமாளுக்கு அப்படின்னு ஒரு திருவாராதனத்திலேருந்து ஆரம்பித்து பார்த்து ஒரு நைவேத்தியம் பண்ணணும்னா கூட தன்வந்திரி பகவானுக்கு காமிச்சுட்டு அப்புறம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு உபாசனையை அப்படி சொல்லி கொடுத்தா. லக்ஷ்மண சுவாமி இல்லையா,
ஆதிசேஷனுடைய அவதாரம். லக்ஷ்மணனும் பேர் அவருக்கு. அதனால தான் ராமானுஜர், ராமனுடைய தம்பி அப்படின்னு அர்த்தம். ராமானுஜர்னா யார்? ராமனுடைய தம்பி. லக்ஷ்மணரே தான் வந்தார் ராமனை எப்படி கொண்டாடணுங்கிறது. ராமன் யார்? ரங்கநாதன். ரங்கநாதன் தான் ராமன்னு சொன்னால் அவரை கொண்டாடுறதை எப்படி கொண்டாடணும்னு நமக்கு எப்படி தெரியும்? லக்ஷ்மணரோ சீதையோ ஹனுமாரோ தான் சொல்லித்தர. அந்த லக்ஷ்மணர் அப்படி கைங்கரியம் பண்ணினவர். அவரே வந்தார் ராமானுஜராக. இந்த மாதிரி 108 திவ்ய தேசத்துக்கும் முறையெல்லாம் ஏற்படுத்தி திவ்ய தேசங்கள் இதுன்னு காமிச்சு கொடுத்து ஆழ்வார்களுடைய பாடல்களெல்லாம் ஏற்படுத்தி அவளுடைய இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணி எத்தனையோ நல்ல காரியங்கள். அவளும் ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் பண்ணியிருக்கா. விசிஷ்டாத்வைதி அவளும் லோகத்துக்கு அபயம் கொடுத்துருக்காள். அந்த ஆச்சாரியாலும் நினைக்க வேண்டி அவள் 2 பேருக்குள்ள பேதம் இல்லைங்கிறதுக்கு ஒரு பொருத்தம் பாருங்கோ. ஆச்சாரியால் ஆதிசங்கர பகவத்பாதால்னா அவளே தான் ராமானுஜாச்சாரியா. ஒரே நாளில் கூட ஜெயந்தி கூட வருது, ஒரே நட்சத்திரம் கூட. திருவாதிரையில் அவளுக்கும் ஜெயந்தி வருது, ஆதிசங்கரருக்கும் அப்படியே வருது. ராமானுஜரும் ஸ்மரிக்க வேண்டி வாழ்ந்தா. அதுவும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம்னு சொன்னால் அவள் நினைக்காம எப்படி இருக்கிறது? இந்த உடையவரை அவருடைய அப்பாவுக்கு கேசவ சோமயாஜி அப்படின்னு பேர். ராமானுஜருடைய அப்பாவுக்கு கேசவ சோமயாஜின்னு பேர். பார்த்தசாரதி சன்னதியில் யாகம் பண்ணி இந்த யஜ்ஞத்தினுடைய பலனாக பிறந்தாராம் ராமானுஜாச்சாரியா. இப்படி காஞ்சிபுரத்தில் இருந்தவர். அப்புறம் ஸ்ரீரங்கத்திலேருந்து பெருமாள் அழைப்பு கொடுத்து ஸ்ரீரங்கம் 125 வருஷ காலங்கள் இருந்து ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணி இன்றைக்கி நடக்கிற உற்சவங்கள் சிலது குறைஞ்சு கூட போயிடுது. குணசீலங்கள்லாம் போயிட்டு இருந்தால் ஒரு காலத்தில் பெருமாள் அப்படின்னு பெருமாளுடைய எல்லை பல தரப்பட்டமாக விஸ்தாரமாக இருந்திருக்கு. இந்த உற்சவங்கள்லாம் இன்றைக்கி குறைஞ்சு கொடுத்து இன்றைக்கி குணசீலம் போகிறதில்ல, ஜீயபுரம் வரைக்கும் போயின்னு இருக்கா. இது மாதிரி உற்சவங்கள்லாம் கண்டருளை பண்ணிட்டு ஏற்படுத்தி பெருமாளுக்கு ஹிதமாக தாயாருக்கும் பெருமாளுக்கும் அப்படி வழிகாட்டின. அவளுடைய ஜெயந்தியும் கூட எல்லா குருவும் உயர்ந்தவாள் தான். நமக்காக எல்லாரும் பெரியவாள் தான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான படிக்கு மேலே இருக்காளவாள் தான். நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். அவளுடைய ஒரு சம்பந்தம்னு சொல்லிட்டு தான் நமக்கே பெருமாளுடைய அனுகிரகம், ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும், ராமானுஜருடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகி காந்தஸ்மரணம். ஹர நமः பார்வதி பதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு